கொலைவெறியின் ஆவிகள் தேசத்திலே கிரியை செய்கிறபடியினால தேசத்தில் இருக்கிறதான அப்படிப்பட்ட எல்லா ஆவிகளையும் கர்த்தர் அழிக்கணும். கொலைவெறியின் ஆவிகள் அழிக்கப்படணும். கொலைக்கு மிக முக்கியமான காரணமாய் இருப்பது இன்றைக்கு அதிகமாய் இருக்கிறது தவறான உறவுகள். தவறான உறவு அல்லனா கள்ள காதல் என்று கூட சொல்லலாம். இன்னைக்கு நிறைய கொலைகளுக்கு முக்கியமாய் இருப்பது தவறான உறவுகள் நிமித்தமாக தான். கணவனை மனைவி கொண்டு விடுகிறார், மனைவியை கணவன் கொண்டு விடுகிறார், பெற்ற தாயே பிள்ளையை என்ன செய்கிறார்கள்? கொன்று விடுகிறார்கள். இதற்கு எல்லாவற்றுக்குமே மூல காரணம் என்னன்னா, கொலைவெறியின் ஆவிக்கு மூல காரணம் கொலை செய்யணும் என்கிறதற்கு அப்படிப்பட்ட எண்ணம் சிந்தை வருவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, தவறான தொடர்புகள், தவறான உறவுகள், திருமணத்தை மிஞ்சியதான உறவுகள் இன்னைக்கு தேசத்தில் அதிகமாய் இருக்கிறது. வட மாநிலத்துல பார்த்தீங்கன்னா தன் கணவனையே கொண்டு போய் கொலை செய்ததான மனைவியை பார்த்திருக்கிறோம். திருமணமாகி கொஞ்ச நாட்களிலே, ஏன்னு சொன்னா அவனுடைய கம்பெனியில் வேலை பார்க்கிற ஒரு பையனோடு தவறான தொடர்பு நிமித்தமாய் திருமணத்துக்கு முன்னாடியே வேண்டாம் என்று சொல்லி இருக்கலாம். அதாவது ஹனிமூன் போகிறோம் என்கிற இடத்துல, நல்ல சுற்றுலாவுக்கு போகிறோம் என்கிற இடத்துல வைத்து கொலை செய்த மனைவி உண்டு. பிறகு கண்டுபிடிக்கப்பட்டது. கடந்த வாரத்தில் வந்ததான செய்தி, அது 7-8 வருஷத்துக்கு முன்பதாக நடந்த செய்தி. பிரியாணி கடையில் இருந்த ஒருவனுக்காக தன் 2 பிள்ளைகளையும் கொலை செய்த ஒரு தாய், 2 பிள்ளைகளையும் கொலை செய்த தாய். அதற்கு முக்கிய காரணம் தவறான தொடர்பு தான். கள்ளக்காதல், தவறான தொடர்பு. இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆவிகள் தேசத்திலே கிரியை செய்கிறது. கொலைக்கு மிக மூல காரணமாய் இருக்கிறது அந்த இச்சையின் ஆவிகள், காமத்தின் ஆவிகள் எல்லாம் அழிக்கப்படும்படியாக நம்ம ஜெபிக்க வேண்டும். கடந்த வாரத்திலே நம்ம வேதவசனத்தை வாசித்தது போல, ஆமேன், இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள் எல்லாமே, மாம்சத்தினால் உண்டாகிற எல்லாமே உலகத்தால் உண்டானது. மாம்சத்தின் எண்ணங்கள், கிரியைகள் எல்லாம் உலகத்தால் உண்டானது. மாம்சத்தின் கிரியைகள்லாம் அழிக்கப்படணும் கர்த்தர் விரும்புகிறார். மனிதனுடைய வாழ்க்கையில பாவங்கள் கடந்து வருகிறது. மாம்சத்திலே உண்டான பாவங்கள் ஏராளம் இருக்கிறது. விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், அசுத்தங்கள், காம விகாரங்கள்லாம் இருக்கிறது. இதெல்லாம் அழிக்கப்படணும். விபச்சாரங்கள் அழிக்கப்படணும், அசுத்தங்கள் அழிக்கப்படணும், காம விகாரங்கள் அழிக்கப்படணும். இது நிமித்தம் அநேக கொலைகள் இன்னைக்கு தேசத்தில் நடக்கும். நண்பர்களே சேர்ந்து தன்னுடைய நண்பனை கொலை செய்து வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவிலே அனுப்பினதான செய்திகள்லாம் நமக்கு தெரியும். அதற்கு காரணம் என்னன்னா, தன்னுடைய சகோதரியை காதல் செய்தது நிமித்தமாக, லவ் பண்ணினது நிமித்தமாக நண்பர்களே சேர்ந்து கொலை செய்து அது வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு தேசத்திலே கொலைவெறியின் ஆவிகள் கிரிய செய்கிறது. இன்றைக்கு மிக முக்கியமா, மறுபடியும் சொல்லுகிறேன், கொலைக்கு மிக முக்கியமான காரணம் தவறான தொடர்பு, திருமணத்துக்கு மிஞ்சிய உறவு. திருமணம் ஆயிடுச்சுன்னா கணவன் மனைவியோட வாழணும். அதை விட்டு இன்னொரு பெண்ணோடு இல்லைன்னா இன்னொரு ஆணோடு வாழுகிற இது நிமித்தம் இன்றைக்கு தேசத்தில் கொலை. தவறுமே செய்யாத 2 பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். இன்னைக்கு அந்த பிள்ளை ஜெயிலில் என்ன செய்து இருக்கிறது, அவனும் ஜெயிலில் இருக்கிறான். அன்றைக்கு உலகம் எப்படி போய்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட கொலை வெறியின் ஆவிகள், அதற்கு மூல காரணமாய் இருக்கிறதான இச்சையின் ஆவிகள், தவறான தொடர்புகள், கள்ள காதல்கள், இப்படிப்பட்ட சிந்தைகளை கொடுக்கிறதான எல்லா பொல்லாத ஆவிகள் அழிக்கப்படும்படியாய் ஒரு சில நிமிடங்கள் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இன்றைக்கு தேசத்திலே ஆமென் கொலை வெறியின் ஆவிகள் தீவிரமாய் கிரிய செய்து, எங்க பார்த்தாலும் கொலை, ஒரு அடி நிலத்துக்காக கொலை, சொத்துக்காக கொலை. இன்னைக்கு அதை விட இன்னைக்கு ரொம்ப தவறான தொடர்பு நிமித்தம் தன் புருஷனையே கொலை செய்கிற, தன் மனைவியே கொலை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆமென், ஆமென். பிள்ளைகளை கொலை செய்கிற தாய், பெற்றெடுத்த தாய், வளர்த்த தாய், ஆமென், ஆமென். எவனோ ஒருவனுக்காக இன்றைக்கு
இன்றைக்கு தன்னுடைய பிள்ளையை கொலை செய்துவிட்டு இன்றைக்கு சிறைச்சாலை வாழ்நாள் முழுவதும் ஜெயில இருக்க வேண்டிய, உலகத்து நல்ல பிள்ளைகளோடு சந்தோஷமா இருக்க வேண்டியவர்கள் இன்றைக்கு ஜெயில போய் இருக்கிறதான அனுபவம், வாழ்நாள் வரைக்கும் சிறைச்சாலை நல்ல தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு தேசத்தில் இப்படிப்பட்ட ஆவிகள் கிரியை செய்கிறது. எல்லாம் அழிக்கப்படட்டும், எல்லாம் அருவருப்புகள் தேசத்தை விட்டு மாறட்டும். ஆமே நாமே நாம எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணுவோம். தேசத்தில் விபச்சாரத்தின் ஆவிகள், கொலை வெறியின் ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள், தவறான இச்சையின் ஆவிகள், ஆமை கணவனை கொடுத்திருக்கிறார், மனைவியை கொடுத்திருக்கிறார், இதை விட தவறான உறவுகள், வெளியில இன்னொரு ஆளை இன்னொரு பெண்ணை ஆமை நாமை தெரிந்தெடுத்து ஆமை தங்களுடைய வாழ்க்கையை கழிக்கணும் என்கிற சிந்தைகள் மாறட்டும், பொல்லாத எண்ணங்கள் மாறட்டும், கொலை வெறியின் ஆவிகள் மாறட்டும், இச்சையின் ஆவிகள் அழிக்கப்படட்டும். கொலை வெறியின் ஆவி அதோடு சேர்ந்து இச்சையின் ஆவிகள், இச்சையின் ஆவி நிமித்தம் கொலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் மாறட்டும். இச்சையின் ஆவிகளும் கொலை வெறியின் ஆவிகள் அழிக்கப்படும்படியாய் ஜெபம் பண்ணுவோம். ஆலையில் ஏசப்பா எங்களுடைய தேசத்திலே ஆமென் இச்சையின் ஆவிகள் அழிக்கப்படட்டும், கொலை வெறியின் ஆவிகள் அழிக்கப்படட்டும், விபச்சாரத்தின் ஆவிகள் அழிக்கப்படட்டும். ஆமென் ஆமென் ஆமென். இச்சையின் நிமித்தமாய் தன் முன்னாடி இருக்கிற கணவனை மறந்து கொலை செய்திருந்தாங்க. தான் பெற்றெடுத்து ஆமென் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து வளர்த்து கஷ்டப்பட்டு ஆமென் பெற்றெடுத்த பிள்ளையை கூட கொலை செய்து விடுகிற அளவுக்கு இந்த இச்சையின் ஆவிகள், காமத்தின் ஆவிகள் எங்கள் தேசத்தை விட்டு மாறுவதாக. அநேக குடும்பங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஆவிகள் இருக்கிறது. ஆமென் தவறான தொடர்புகள் மாறட்டும். கணவனுக்கு தெரியாம மனைவிக்கு தெரியாம இருக்கிற தவறான உறவுகள், தவறான தொடர்புகள் மாறுவதாக. சிந்தனைகளை கெடுக்கிற ஆவிகள் அழிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் விபச்சாரத்தின் ஆவிகள் எங்கள் தேசத்தை விட்டு மாறுவதாக. விபச்சாரங்கள், வேசித்தனங்கள் இருக்கிறதோ அங்கே அழிவுகள் நிச்சயம் உண்டு, அங்கே ஆமென் ஆமென் இழப்புகள் உண்டு. இந்த நிலைமை நம்முடைய தேசத்தை விட்டு மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை விட்டு மாறுவதாக, உலகத்தை விட்டு மாறுவதாக. வான மண்டலங்களை கிரியை செய்கிற ஆவிகள் அழிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே கொலை வெறியின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக. வளர்ந்து வருகிற வாலிப பிள்ளைகளுக்குள்ள இப்படிப்பட்ட எண்ணங்கள் கிரியை செய்யக்கூடாது. தவறான தொடர்புகள், தவறான பழக்கங்கள், திருமணத்தை மிஞ்சிய உறவுகள், இதெல்லாம் எங்களுடைய தேசத்தை விட்டு மாற நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனையோ உயிர்களா அப்பாவி பிள்ளைகள், ஒரு தவறுமே செய்யாதவர்கள் இன்றைக்கு கொலை வெறியின் ஆவி நிமித்தம், இச்சையின் ஆவி நிமித்தம் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்த நிலைமை மாறட்டும் ஆண்டவரே, மாறட்டும் ஆண்டவரே. அப்பா ஆமென். கணவன் மனைவியை நேசிக்க, மனைவி கணவனை நேசிக்க அப்படிப்பட்ட எண்ணங்களை கொடுங்கப்பா. தவறான சிந்தைகள் மாறட்டும், தவறான உறவுகள் முறிக்கப்படட்டும், இப்படிப்பட்ட சிந்தைகளை கொடுக்கிற ஆவிகள் அழிக்கப்படட்டும். ரத்தம் சிந்துபடியாய் கிரியை செய்கிற கொலை வெறியின் ஆவிகள் அழிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம், அழிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதம் செய்யுங்கப்பா. இப்படிப்பட்ட ஆவிகள் குடும்பத்துக்குள்ள கிரியை செய்யக்கூடாது. திருமணம் ஆனாலும் சரி, ஆகாதவர்களுடைய வாழ்க்கையானாலும் சரி, தவறான தொடர்புக்கு கிரியை செய்யக்கூடாது. ஆமென் ஆமென். குடும்ப வாழ்க்கையில் இன்றைக்கு அநேக குடும்பங்களில் ஆமென், அநேக குடும்பங்கள்ல இப்படிப்பட்ட உறவுகள் இருக்கிறதப்பா. இது மாற நாங்கள் ஜெபிக்கிறோம். தவறான உறவுகளிலிருந்து பிள்ளைகள் வெளியே வர ஜெபிக்கிறோம். அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஆவியிலிருந்து வெளியே வர நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதம் செய்யுங்க. எல்லா அந்நிய ஆவிகள், அந்நிய கிரியைகள் எல்லாம் அப்பா நீங்க அழித்து போட்டதுக்காக ஸ்தோத்திரம். இனிமேல் இப்படிப்பட்ட செய்திகள் நாங்க கேட்க கூடாது ஆண்டவரே. இப்படிப்பட்டதான தவறான செய்திகள் வரக்கூடாது ஆண்டவரே. எங்களுடைய தேசத்தை நீங்க பாதுகாக்க ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கொலை வெறியின் ஆவிகள், இச்சையின் ஆவிகளை நீங்க அழித்து போட்டதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா ஜபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.